ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிஎஸ்சிஐடி, அதாவது சிஎஸ்சி விஎல்இ இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய சென்டர்லேயே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா போஸ்டல் சர்வீசஸை நீங்கள் எனபிள் பண்ணிக்கலாம். அதாவது உங்களுடைய கிளைண்ட்டுக்கிட்ட இருந்து பார்சலு, லெட்டர்ஸு, கவர்ஸ் இதெல்லாமே நீங்கள் என்ன பண்ணலாம்னா டோர் ஸ்டெப் டெலிவரி அந்த மாதிரி மெத்தடை நீங்கள் எப்படி இப்போ இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து எப்படி ஃப்ரான்ச்சைஸ் நம்ம வாங்குறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு நீங்கள் போயிட்டு மெனக்கட்டு அந்த ப்ராடக்ட்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு கஸ்டமர்கிட்ட டெலிவரி பண்ண போகிறது கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் தான். அதாவது இப்போ ஸ்பீட் போஸ்டா இருக்கு அப்படின்னா ஸ்பீட் போஸ்டா ஜஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் தான் பண்ண போறீங்க. ரிஜிஸ்டர் போஸ்டா இருந்தாலும் சரி, ஸ்பீட் போஸ்ட், இது எல்லாத்தையும் நீங்க உங்களுடைய சிஸ்டத்துல அப்டேட் மட்டும் தான் பண்ண போறீங்க. அதுக்கான ப்ராடக்ட் எல்லாமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்க நேரஸ்ட்ல இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸ் டிபார்ட்மெண்ட்டே ப்ராடக்ட் கலெக்ட் பண்ணி போயிட்டு கஸ்டமர் கிட்ட அதாவது ரிசீவர் கையில கொடுத்துருவாங்க. இதான் ஒரு ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க. இதை எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்றது, சிஎஸ்சிவிஎல்ஏ ஐடி வச்சிருந்தீங்க அப்படின்னா ஈஸியாவே நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃப்ரீயாவே இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸோட ஃப்ரான்ச்சைஸ் ஐடி உங்களால் வாங்கிக்கிற முடியும். இதை பத்தி டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணியும் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத நம்பர் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல் போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். நீங்க சிஎஸ்சிவிஎல் யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரீசெண்டாக பாப்பப் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். இதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டேரக்டா நீங்க இந்த பேஜ்க்குள்ள போவீங்க. வெல்கம் டு சிஎஸ்சி போஸ்டல் பார்சல் ஃப்ரான்ச்சைஸ் போர்ட்டல்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நீங்க விஎல்ஏ கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு டேரக்டா நீங்க கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ற மாதிரி இருக்கும். பட் நம்ம ஆல்ரெடி ஒரு ரெஜிஸ்டர் ஃப்ரான்ச்சைஸ் தான் வச்சிருக்கோம் அப்படிங்கிறனால டேரக்டா உங்களுக்கு இந்த இடத்துல என்ட்ரி ஆயிருக்கு டேஷ்போர்டுக்குள்ள. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் உள்ள போறீங்க அப்படின்னா மட்டும் உங்களுடைய டீடைல் கேட்கும். உங்க நேரஸ்டா இருக்கக்கூடிய பின்கோடு போடுங்க. அந்த பின்கோடுக்கு எத்தனை போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கோ அதை காமிச்சிருப்பாங்க. அதை உங்க கடைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸ் செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு நீங்க ஓகே பண்ணீங்கன்னா உங்களுக்கு டேஷ்போர்டு இந்த மாதிரி வந்துடும். இந்த இடத்துல புக்கிங் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் லெஃப்ட் சைடில் இருக்கும். இதை கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புக்கிங் பண்ற பேஜுக்குள்ள போகும். இந்த இடத்துல டொமஸ்டிக் புக்கிங் மட்டும் தான் உங்களால பண்ண முடியும். இந்த இடத்துல சென்டர் ஃப்ரம், அதாவது சென்ட் ஃப்ரம் அப்படின்னா பாத்தீங்கன்னா சென்டருடைய நேம், யார் டெலிவரி பண்றாங்களோ அவங்களுடைய பேர் அந்த இடத்துல கொடுக்கணும். யாருக்கு ரிசீவ் பண்றாங்களோ அவங்களுடைய பேர் கொடுக்கணும். ஃப்ரம் டூன்னு சொல்லிட்டு தனித்தனியா கொடுத்துருப்பாங்க. இது எங்க பார்த்து நீங்க டைப் பண்ணணும் அப்படின்னா உங்க கஸ்டமர் ப்ராடக்ட் கையில கொடுக்குறாங்க, லெட்டரோ இல்ல கொரியரோ இல்ல ஏதாவது ஒரு பொருட்கள் பார்சல் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா அதுல ஃப்ரம் டூன்னு இருக்கும். ஃப்ரம்ங்கிற இடத்துல அவங்க பேரு, அவங்க பின்கோடு போட்ட உடனே அவங்க எந்த ஸ்டேட் எந்த டிஸ்ட்ரிக்ட்ங்கிறது ஆட்டோமேட்டிக்கா அந்த ரிஃப்ளெக்ட் ஆயிரும். ஓடிபி, அந்த சென்டருடைய மொபைல் நம்பருக்கு மொபைல் நம்பர் என்டர் பண்ணிட்டு ஓடிபி வெரிஃபை பண்ணிக்கோங்க. மெயில் ஐடி வச்சிருந்தீங்கன்னா கொடுங்க, இல்லைன்னா தேவையில்லை. ஃபுல் அட்ரஸ் அப்படிங்கிற இடத்துல சென்டருடைய அட்ரஸ் கொடுத்துருங்க. அதே மாதிரி டூ அட்ரஸ், ரிசீவருடைய அட்ரஸ்ல அவங்களுடைய நேம், அவங்க பின்கோடு நம்பரு, அவங்களுடைய மொபைல் நம்பரு, அவங்களுடைய ஃபுல் அட்ரஸ் இதெல்லாமே கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல ஆர்டிகல் டீடைல் அப்படிங்கிற இடத்துல செலக்ட் சர்வீஸ் அப்படிங்கிற இடத்துல ஸ்பீடு போஸ்ட் பண்ண போறீங்களா இல்ல ரெஜிஸ்டர் போஸ்ட் பண்ண போறீங்களா அப்படிங்கறத கேட்கறாங்க. ஸ்பீடு போஸ்ட்னா ஸ்பீடு போஸ்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுங்க. இந்த இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் ஃப்ரான்ச்சைஸ் ஐடி நீங்க வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு சின்ன ஒரு வெயிட்டேஜ் மிஷின் நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. அது ஜஸ்ட் ஒரு 500 ரூபீஸ்க்குள்ள தான் வரும். இப்போ எப்படி நம்ம நார்மலா ரொம்ப பெரிய வெயிட்டேஜ் மிஷின் இல்லாம நார்மலா ஒரு சின்ன ஒரு ப்ராடக்ட் நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்காக ப்ராடக்ட்லாம் வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா ஷாப்ல, அந்த மாதிரி ஒரு 500 ரூபாய்க்குலாம் இருக்குது. நீங்க ஆன்லைன்ல சர்ச் பண்ணி பார்த்தா தெரியும். அந்த ஒரு வெயிட்டேஜ் மிஷினை நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. அதுல கஸ்டமர் கொடுக்கக்கூடிய அந்த ப்ராடக்ட் எவ்வளவு வெயிட் அப்படிங்கிற எவ்வளவு கிராம்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 25 கிராம்ஸ் வருது அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க உங்களுக்கு சார்ஜஸ் வரும். லெட்டர்னா எத்தனை சென்டிமீட்டர் லெட்டர் இருக்கு, வித் ஹைட் இதெல்லாமே நீங்க என்டர் பண்றது. இதெல்லாம் தேவை கிடையாது. வெயிட்டேஜ் மட்டும் நீங்க போட்டாலே போதும். இதெல்லாம் போட்டுட்டு கால்குலேட் டாரிஃப் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்தா போதும். உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் வருதுங்கிறத கேட்பாங்க. கீழே ஷோ ஆகும். அந்த அமௌண்ட் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா உங்க சிஎஸ்சி வாலெட்ல இருந்து ரிஃப்ளெக்ட் டெடிட் பண்ணிக்கிருவாங்க. நீங்க மேனுவலா பே பண்ண போறது கிடையாது. எவ்வளவு டெடிட் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு பார்த்துட்டு உங்களுடைய சேல்ஸ் அமௌண்ட் என்ன, உங்களுடைய பர்ச்சேஸ் அமௌண்ட் என்னங்கிறத காமிக்கும். டோட்டல் அமௌண்ட்ங்கிறத நீங்க கஸ்டமர் கையில இருந்து வாங்கிக்கலாம். இது ஒரு பார்சலுக்கு எப்படி அந்த வெயிட்டேஜ் ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு வரும். நீங்க லெட்டர் போடுறீங்க அப்படின்னா 15 ரூபாயில 20 ரூபாய் சம்திங் வரும். உங்களுக்கு வாலெட்ல ஒரு 10 ரூபாய் என்னமோ தான் ரெடிட் பண்ணுவாங்க, அதாவது டிடெக்ட் பண்ணுவாங்க. மீதி பிரைஸை நீங்க உங்களுடைய ப்ராஃபிட்டா நீங்க வச்சுக்கலாம். இதான் ஒரு ப்ரொசீஜரை கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஃபில் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த நீங்க புக் பண்ணக்கூடிய அந்த புக்கிங் ட்ராக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இந்த இடத்துல புக்கிங் ஹிஸ்டரின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஹிஸ்டரி செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதே இது லெஃப்ட் சைடு ட்ராக்கிங் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணி அந்த ஆர்டிகல் நம்பர், அதாவது ஐஎன் சொல்லிட்டு ஸ்டார்டிங்ல
ஸ்டார்ட் ஆகும். அந்த நம்பர் என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு ட்ராக் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்தா போதும். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஆர்டிகல் வந்து எங்கே போயிட்டு இருக்கு, எந்த போஸ்ட் ஆஃபீஸில் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஷோ பண்ணுவாங்க. நீங்கள் ஈஸியாக பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இதான் வந்து ஒரு ப்ரொசீஜர் ஃப்ரான்சைஸ் ஐடியில். அதாவது நீங்கள் இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸில் ஃப்ரான்சைஸ் வாங்கணும் அப்படின்னா சிசி ஐடி வச்சிருக்கவங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்து ஃப்ரான்சைஸ் ஐடி நீங்கள் வந்து எனபிள் பண்ணிக்கலாம். சரிங்களா? வேற ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட்ஸ் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க. இல்லை இதை பற்றி ஃபுல்லாக இன்னும் நிறைய நாலேஜ் உங்களுக்கு வந்து தேவைப்படுது அப்படின்னா உங்கள் இடிஎம் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணிக்க முடியும். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அனதர் வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.